Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. பிசிக தலைவர் திருமாவளவன் எப்பவுமே திடமான முடிவு எடுக்கக்கூடியவர். கடந்த சில மாதங்களாக ஏன் இவ்வளவு பெரிய தடுமாற்றத்தில் இருக்கிறாருங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு பெரிய அளவில் அரசியல் களத்தில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. உண்மையிலேயே இது தடுமாற்றமா அல்லது அரசியல் யுக்தியா அப்படிங்கிற வகையில் நம்ம அதை பேசலாம். இன்னொரு புறம் காங்கிரஸ் முதல்வராக கேரளாவில் சதீஷன் பதவியேற்றிருக்கிற நிகழ்வில் விஜய் ஏன் பங்கேற்கல, காங்கிரஸுக்கு அவருக்கு ஏதோ மனஸ்தாபம் வந்துடுச்சுங்கிற மாதிரியான பல விஷயங்கள் பேசப்படுது. அது குறித்தும் பேசலாம். மூன்றாவதாக முக்கியமான விஷயமாக இன்னைக்கு பேசப்படுறது செங்கோட்டையன் கைவிரித்து விட்டார், நட்டாற்றில் நிற்கும் எஸ்பி வேலுமணி டீம்ங்கிற விஷயம்தான் பெரிய அளவில் விவாதத்துக்கு உள்ளாயிட்டு வருது. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. முதல்ல திருமாவளவன் அவர் தேர்தல் முதல்ல திருமாவளவனா முதல்வர் திருமாவளவனா அதுதான் பிரச்சனை. ஆமா கரெக்ட். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் முறையா ஒரு நீண்ட நெடிய பேட்டியை ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்திருந்தாரு. அதில் தான் பல்வேறு விஷயங்களை முதல் முறையா பகிர்ந்திருக்கிறான்னு சொல்லணும். குறிப்பா நீங்க சொன்னீங்க இல்லையா, அதாவது அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை, அந்த பேச்சுவார்த்தையில் நடைபெற்ற அவருக்கு வந்த முதல்வர் பதவிக்கான அழைப்பு அப்படின்றத பகிர்ந்துக்கிறாரு. அந்த பேட்டியில் முக்கியமாக என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி அதிமுக பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை, அவங்க தரப்புல இருந்து என்கிட்ட கேட்டாங்க, சிஎம் சொல்லி கேட்டாங்க, நான் தான் மறுத்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது ஒரு கிசு வதந்தி அப்படின்ற மாதிரி கடந்து போயிடுறாரு. அஃபிஷியலாக யாரும் என்ன பேசலன்ற மாதிரி ஒரு புதுவிதமான கருத்தை இன்னைக்கு திரும்ப சொல்லியிருக்காரு. அப்போ இந்த ஒரு நாள்லயே இரண்டு வெவ்வேறு கருத்துக்களை திருமாவளவன் சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு குழப்பத்தில் தான் பிசிகாவினரும் தமிழ்நாட்டு மக்களுமே இருக்காங்க. ஏன்னா என்ன பேசப்பட்டது அப்படின்னா, விஜயோட அமைச்சரவையில் பிசிகாவுக்கு இடம் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு பேச்சு எழுந்த சமயத்தில் தான் இவரோட பேட்டியும் பெருசாக வைரலாக போயிட்டு இருக்கு. விஜய் அமைச்சரவையில் சீட்டு கிடைக்கிறது என்பது உறுதிப்படாத விஷயம் தான். ஏன்னா அவங்க கூட்டணிக்குள்ள சேரல. அப்படி இருந்தாலுமே விஜய் கேபினெட்ல பதவி கொடுப்பாரா, கொடுக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்போட பிசிக கட்சியினர் இருக்காங்க. ஆனால் அதுக்கு மத்தியில் திருமாவோட பேட்டி ஒரே நாளில் இரண்டு வெவ்வேறு கருத்துக்களாக வந்ததுனால கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டுருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது எனக்கு ஒரு திருமாவை மையமாக வைத்து ஒரு சர்ச்சை நடக்குது அல்லது ஒரு அரசியல் மாற்றம் நடக்குது அப்படின்னா நான் ரொம்ப சுவாரஸ்யமாக எதை எதிர்பார்ப்பேன் அப்படின்னா, இதற்கெல்லாம் முடிந்து திரும்ப அவர் பேட்டி கொடுப்பார். அந்த பேட்டியில் பல லாஜிக்கலான தர்க்க ரீதியான விஷயங்களை பகிர்ந்துப்பார். அதாவது நம்மளுடைய கோணத்திலிருந்து முற்றுமுழுதாக வேறொரு கோணத்தை அவர் சொல்வார். அதனால அந்த பேட்டி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா இருக்கும். அரசியல் ரீதியாகவும் சரி, தனிப்பட்ட முறையில் அரசியல் ஆர்வம் உள்ளவங்களுக்கும் சரி. இப்போ திருமாவளவன் நேற்று இந்த பேட்டியை தராரு. அந்த பேட்டியில் என்ன சொல்றாரு, திமுகவிலிருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது முதல்வர் தலைமையில். நாங்கள் போகும்பொழுது அவங்க இந்த மாதிரியான ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கிறத எங்கள்கிட்ட சொன்னாங்க. அதிமுகவோட திமுக கூட்டணி அமைக்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு முடிவை நோக்கி நகர்ந்தா திமுக தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிற மாதிரி ஆகிடும், அதனால இப்படி ஒரு முடிவு எடுக்கவே கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இடதுசாரி தலைவர்கள் அதான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார்னா அப்படிங்கிறதா சொன்னார், மாதிரியெல்லாம் இல்லை அப்படிங்கிறதே சொன்னார். அதற்கடுத்து இன்னொன்று சொன்னார், அதாவது பொது முதல்வராக இவரை முன்னிறுத்துற மாதிரியும் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆதரவில் இவர் முதல்வராக வர்ற மாதிரியும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். முதல்ல எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் பேசப்பட்டது, அப்புறம் அதுக்கப்புறம் இவரை பேசியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதாவது திமுக ஆதரவளித்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வரத்துக்கு இடதுசாரிகளும் விசிகாவும் ஆதரவளிக்கணும். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, திருமா முதல்வராக வரணும், திமுக இடதுசாரிகள் அதிமுக ஆதரவளிக்கணும். இது ரெண்டாவது பாயிண்ட். இது ரெண்டு தான் டிஸ்கஷனே நடத்தியிருக்கு. இதில் அங்கே திருமாவளவன் தாவேக்காவுக்கான ஆதரவை பிரஸ்ஸில் சொல்கிற வரைக்கும் கூட இந்த ஒரு நெருக்கடி எனக்கு இருந்துச்சு. ஆனால் யார் இந்த நெருக்கடி கொடுத்தான்னு கேட்டால் அது டீட்டெயிலாக அவர் சொல்லலை. அப்போ இன்று காலை பேட்டி கொடுக்குறப்ப என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் நான் அஃபீஷியலாக யாரும் என்கிட்ட பேசலை, அது அந்த அரங்கில் பேசப்பட்டுச்சு, அப்படி தான் எனக்கு தெரியுமே ஒழிஞ்சு அஃபீஷியலான முக்கிய தலைவர்கள் யாருமே என்கிட்ட பேசலை அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த டேக் டைவர்ஷன் மாதிரி போட்டு போயிட்டார். இதுதான் அரசியல் அரங்கத்தில் இப்போ பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. ஏன்னா சிவி சண்முகம் கொடுத்த பேட்டியும் இருக்கு, திரும்ப முதல்வராக வரதுக்கு நான் ஏன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இதை புறக்கணிச்சாரு, இந்த ப்ரப்போசலே ஒரு புறக்கணிச்சாருங்கிறது தான் சிவி சண்முகத்தோட சார்ஜா இருக்கு. இதை பற்றி முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் சொல்லலை.
அப்போ இந்த திமுக அதிமுக கூட்டணி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முன்னாடியில் இருந்து திருமாவளவன் சில முடிவுகளில் தடுமாறதை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறமும் அவர் என்ன சொல்றாரு, நான் காட்டுமன்னார் கோவிலில் தனித்து போட்டியிட போகிறேன், தனி சின்னத்தில் நிற்க போகிறேங்கிறாரு. ஏன்னா அங்கே எம்பியா இருந்துட்டு இங்கேயே நிற்கிறீங்க அப்படிங்கிற விமர்சனம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தனது முடிவை மாற்றிக்கிறாரு, காட்டுமன்னார் கோவிலில் ஜோதிமணிங்கிற காங்கிரஸ் நிர்வாகியை போட்டியிட வைக்கிறார். அப்போ அதுவே தடுமாற்றம் தான். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, அப்போ சொன்ன விஷயத்த மீண்டும் அழுத்தம் திருத்தமாக திரும்ப சொல்றாரு. என்ன அப்படின்னா, நான் வந்து அப்போவே கணிச்சேன் தொங்கு சட்டமன்றம் அமையும்னு சொல்லிட்டு அப்போவே கணிச்சேன். அந்த கணிப்போட தான் காட்டுமன்னார் கோவிலில் போட்டி போடுறதா முடிவு பண்ணேன். அப்போ என்ன பேசப்பட்டது அப்படின்னா, தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சது அப்படின்னா திமுக தான் தனிப்பெரும் கட்சியாக வரும். அந்த டைமில் திமுகவுக்கு மெஜாரிட்டியாக வரணும் அப்படின்னா கூட்டணி கட்சிகளோட ஆதரவு தேவைப்படும். அந்த ஆதரவை பயன்படுத்தி நம்மளும் அதிகாரத்துக்கு வந்துடலாம், நம்மளும் அமைச்சராயிடலாம், அந்த கணக்கோட தான் திரும்ப வந்து போட்டி போட்டதாக பேசப்பட்டது. அந்த ஒரு கணக்கை மீண்டும் திரும்ப உறுதி பண்ணியிருக்காரு அந்த பேட்டியில். தொங்கு சட்டமன்றம் வருவதா முன்னாடி கிடைச்சதா சொல்றாரு. ஆனால் அவர் நிலைப்பாட்டையே மாற்றிக்கிட்டாரு. ஏன்னா அவர் தான் வந்து போட்டிக்கிறேன்னு அறிவிச்சாரு, அப்புறம் பின்வாங்கினாரு. அங்கேயே கூட்டணி கலகலத்து போச்சு. அந்த இடத்துல இருந்து திருமாவளவனுக்கு தடுமாற்றம் அதிகரிச்சிருச்சு. அங்கிருந்து இப்போ சமீபத்தில் நடந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்துலேயுமே அவருக்கு ஒரு தடுமாற்றத்தை பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட தலைவர்களே திரும்ப ஏன் இப்படி ஒரு தடுமாற்றத்தை நோக்கி நகர்கிறார் அப்படிங்கிற விமர்சனம் பொதுவெளியில் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன பேசப்படுதுன்னா, இப்போ திருமாவுக்கு அமைச்சரவையில் இடம் தரணும், அதை திருமா முற்றுமுழுதாக மறுக்கல. அது வந்து ஆலோசனையில் இருக்கு. மூத்த தலைவர்கள் மூத்த நிர்வாகிகள்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, கட்சி முடிவெடுக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அப்படி ஒருவேளை இருந்தால் திருச்சி கிழக்கில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று அதன் மூலமாக திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ திருமா ஏன் தயங்குறாரு அப்படின்னா, அதிமுகவால் தான் திருமா தயங்குறார். அதிமுக அதில் ஒரு பிரிவு எஸ்பி வேலுமணி பிரிவு பிரிஞ்சு வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்ததும் அமைச்சரவையில் ஒருவேளை இடம் பெற்றுட்டாங்க அப்படின்னா அது திருமாவுக்கு சிக்கலாயிடும். இது வரைக்கும் முற்போக்கு சக்திகள் அப்படிங்கிற அடிப்படையில் விஜய் நமக்கு, ஏன்னா திருமா கொடுத்த ஆதரவின் பின்னணியில் விஜய் வந்து பாஜகட்டையோ அதிமுகட்டையோ போகாம நம்ம கிட்ட வந்து கேட்கிறாரு, நம்மள மாதிரி முற்போக்கு சக்திகள்கிட்ட வர நம்ம ஆதரவு அளிக்கணும், குடியரசுத் தலைவர் ஆட்சி வராது அப்படிங்கிறது அவருடைய எண்ணமா இருந்துச்சு. ஸோ அதனால ஆதரவு அளிச்சார். ஆனா விஜய் இவரோட பெரிய அரசியல்வாதியா இருக்காரு. இவர்கிட்ட ஆதரவு வாங்கிட்டு அடுத்த நாளே காமராஜை தூக்கி அதுக்கப்புறம் எஸ்பி வேலுமணியை தனியா சந்திச்சுன்னு அவர் அரசியல் வந்து என்டிஏவை நோக்கி நகர்ந்துச்சு. இப்ப திரும்ப குழப்பத்தில் இருக்காரு. இப்ப நாம அமைச்சரவையில போறது பெருசு கிடையாது. அமைச்சரவைக்கு போன பிறகு அதிமுகவில இருந்து சிலர் அமைச்சரவைக்கு வந்துட்டாங்கன்னா நாமளும் அந்த பழியை சுமக்க வேண்டி வரும். நமக்கு அந்த நெருக்கடி தேவையா அப்படிங்கறத திரும்ப மனசுல ஓடிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்ப வந்து குதிரைபுரம் நடந்தது உண்மை அப்படின்றது உண்மையாயிடும் மாதிரி சொல்றாரு இல்லையா? ஆமா. இப்போ வந்து இதை வந்து திரும்ப அதாவது விஜய் கையில தான் இருக்கு. இப்போ விஜய் வந்து அதிமுகவுக்கு அமைச்சரவையில் இடம் தருகிறாரா இல்லையாங்கிறத வச்சு திரும்ப தனது முடிவை தீர்க்கமாக எடுப்பார் அப்படிங்கிறது தான் கல யதார்த்தமா இருக்கு. இதுல இன்னொன்னு, இப்போ திமுக அதிமுக கூட்டணி வச்சுட்டு நியாயமா தர்மமா அறமாங்கிற கேள்விகள் மீண்டும் மீண்டும் எழுப்பப்படுது. அது வந்து தவறு தான் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திமுக தலைவரோ அதிமுக தலைவரோ அபிஷியலா அந்த மாதிரி விஜயை சந்திச்சு கூட்டணி தொடர்பாக பேரம் எதுவும் பேசுனதாக தெரியல. ஆனால் விஜய் எஸ்பி வேலுமணி சந்திச்சு பேசுறாரு. இப்போ திமுகவிலிருந்து யாராவது வந்து விஜய்க்கு ஆதரவாகவோ எதிராக ஓட்டு போட்ட மாதிரி தெரியல. ஆனால் ஓட்டு போடலை. அதே மாதிரி அதிமுக எஸ்பி வேலுமணி தரப்பு வந்து விஜய்க்கு ஆதரவாக வாக்களிக்கிறாங்க. இப்போ திமுக தரப்பிலிருந்து என்டிஏல இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏக்களை விலை கொடுத்து அல்லது வேற ஏதோ ஒரு வகையில் ஆதரவாக வாக்களிக்க வைக்கல. ஆனால் விஜய்க்கு அது நடந்திருக்கு, காமராஜ் வாக்களிச்சிருக்காரு. இப்போ ரெண்டு சைடு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, திமுக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது பெரிய தலைவர்களால் ஏற்கப்பட்டதா புறக்கணிக்கப்பட்டதா இந்த ப்ரப்போசல் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏற்கப்பட்டிருந்தா அது வந்து வெளியில் வந்திருக்கும். 1000 விஷயங்கள் சொன்னாலும் அது அஃபீஷியலாக ஏற்கப்படலை. ஏன்னா விஜய் வெற்றி பெற்றோன்னு நாங்கள் தீவிரமான எதிர்கட்சியை செயல்படுவோம்னு ஸ்டாலின் சொல்லிட்டாரு. மறுநாள் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து சொல்லிட்டார், விஜய்க்கு புதிய அரசுக்கு வாழ்த்துக்கள்னு அவரும் சொல்லிட்டார். ஸோ அந்த செனாரியோ அப்படியே முடிஞ்சிடுச்சு. ஆனால் விஜய் இவ்வளோ பண்ணுறாருல்ல, இப்போ என்டிஏவோட தொடர்பில் இருக்காரு, என்டிஏ தலைவர்கள் சந்திக்கிறாரு, அதிமுகங்கிற கட்சியை உடைக்கிறாரு, உடைந்த தலைவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறாரு, இப்படி பல பரிமாணங்கள் இருக்குல்ல. இதை ஏன் பேச மறுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. திமுக அதிமுக கூட்டணிங்க அது சரியில்லை, அது விமர்சிக்க வேண்டியது, அப்படி ஒரு சிந்தனை அவங்களுக்குள்ள வந்திருந்தாலே அது தவறு தான் எந்த அளவு. ஆனால் சட்டப்படி அது தவறு இல்லை. சட்டப்படி அவங்க வந்து கூட்டணி அமைக்கலாம், அது போல அதெல்லாம் வேற. ஆனா இங்க சட்டப்படி அது சரியா? இப்ப விஜய் இந்த எம்எல்ஏக்கள் ஆதரவு தருவது சட்டப்படி சரியா? சட்டப்படி சரியா இருந்திருந்தா குதிரை பேரங்கிற பேச்சு வந்திருக்காது. இந்த எம்எல்ஏக்களுடைய பதவி இனிமே என்னவாகுங்கிற கேள்வியும் வந்திருக்காது. இப்ப இந்த 25 எம்எல்ஏக்களுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கறத பொறுத்து தான் தமிழக அரசியல் களம் மாற இருக்கிறது. இதுதான் தீர்மானிக்க போகிறது. ஆமா, நீங்க சொன்னது சட்டப்படி ஒரு பக்கம் தவறுன்னு சொன்னாலும் இன்னொரு படி பாத்தீங்க அப்படின்னா மாறலாவும் சில விஷயங்கள் தவறு தான்.
மாறலாவும் வந்து அதிமுக திமுக சட்டப்படி ஓகே, ஆனா மாறலா பார்க்கும்போது அது வந்து யாரால ஏத்துக்க முடியாது. அந்த ஒரு பிம்பம் வந்து தமிழ்நாட்டுல வந்து தாவேக்கா அதிமுக ஆதரவை ஏத்துக்கிறவங்க இதையும் ஏத்துக்க முடியாது. ஏன்னா விஜய் ஒன்னும் திமுக அதிமுகவுக்கு ஆதரவான அரசியல் செய்யல, நேர எதிர்த்து தானே பண்றாரு. அப்ப திமுக அதிமுக கூட்டணி எந்த அளவுக்கு தவறோ, மக்கள் மனசுல தப்போ, அதே மாதிரி தானே தாவேக்கா அதிமுக அரசியல் இருந்திருக்கும். ஆனா அந்த பார்வை அப்படி இல்லையே. அப்படி இல்லை. ஏன்னா அதிமுகவை நிராகரிச்சிருக்காங்கன்னு தான் சொல்றாங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து. அதிமுகவுக்கு நீங்க பதவி கொடுக்காதீங்கன்னு அதிமுக வந்து மக்கள் நிராகரிச்சிட்டாங்க, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மேண்டேட் இருக்கு, அதை வச்சு நீங்க வந்து அரசாங்கத்தை ரன் பண்ணுங்கன்னு தான் காங்கிரஸோட குரலா இருக்கு. ஆனா காங்கிரஸுக்கு அதிமுக வந்தது பிடிக்கல, எப்படி திருமாவுக்கும் பிடிக்கலையோ காங்கிரஸுக்கும் பிடிக்கல. ஏன்னா அதிமுக வந்து அதிகமா டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரெண்டாவது என்ன, அதிமுகவுக்கும் அதிமுக வந்தது பிடிக்கல, அதிமுகவுக்கு அதிமுக வந்தது பிடிக்கல. இப்ப விஜய்க்கு இருக்கக்கூடிய சிக்கல் நீங்க சொன்னது போல திருமாவுக்கும் பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, யார் அதிமுக தலைவராக இருக்கா அப்போ. ஏன்னா சபாநாயகர் வந்து யாரையும் கொறடாவை அங்கீகரிச்ச மாதிரி தெரியல. இந்த பக்கமும் கிளைம் பண்றாங்க, இவங்களும் கிளைம் பண்றாங்க. அப்ப சட்டசபையில அதிமுகவோட தலைவர் யாரு, கொறடா யாருன்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளே பெரிய குழப்பம் இருக்கு. அபிஷியலா வந்து எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் இருக்கார். அப்ப அவரை தான் விஜய் சந்திச்சிருக்கணும். விஜய் அவர் மீட் பண்ணல, சி.வி. சண்முகத்தை பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இல்லையா. அப்ப யாரு கையில் அதிமுக இருக்கு, அந்த அதிமுக யாரு கைக்கு போகுதோ அவங்க தான் வெளிப்படையா சொல்லணும் நாங்க வந்து என்டிஏல இருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு. சி.வி. சண்முகம் சும்மா பேசல சொல்றாரு தேர்தலோட கூட்டணி முடிஞ்சு அப்படின்ட்டு. அப்போ அபிஷியலா வந்து அதிமுகவுக்கு யார் தலைவராக வராங்களோ அவங்க சொல்லி கூட்டணிட்டு வெளியே வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் திருமாவளவன் அமைச்சராக முடியும். ஏன்னா பாமக இருக்கிற சமயத்தில் திரும்ப வர முடியாது உள்ள. என்டிஏ அதிமுக தொடர்ந்தது அப்படின்னா திருமாவளவன் வர முடியாது. அப்போ அதிமுகவை யார் அடுத்து கையில் எடுத்துக்க போறாங்கன்றதே பெரிய ஒரு குழப்பமா இன்னும் பல மாதங்களா வரும்னு நினைக்கிறேன். அந்த பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி நம்பலையா? அவர் தானே இன்னைய தேதியில பொதுச் செயலாளராக இருக்காரு. நம்பி இருந்தா விஜய் பார்த்துட்டு நேரடியா இது வரைக்கும் விஜய் பார்க்காம இருந்திருக்காரு. விஜய் நம்பாததுனால அவர் பொதுச் செயலாளர் இல்லைன்னு அது கரெக்ட் தான். அவருடைய நிலைப்பாடு அதுவா தான் இருக்கு. ஆனா இப்ப நீங்க சொல்றது படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் வந்து யார் பக்கம் நிக்கிறாரோ, விஜய் யாரை பார்க்கணும்? விஜய் இங்க இருந்து போயிட்டு துரைமுருகனை பார்க்கல, வேலுவை பார்க்கல. அவர் பார்த்தது முதல்வரை பார்க்கிறாரு, முதல்வர் இல்லத்துக்கு போகிறாரு. அப்ப இங்க சரியா இருக்காரு. அது மாதிரி சீமானை பார்க்கிறாரு, இடும்போனம் கார்த்தியோ சாட்டை துரைமுருகனையும் பார்க்கல. அதே மாதிரி வைகோவை பார்க்கிறாரு, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய செந்தில் அதிபனையோ அடுத்த கட்ட தலைவர்களோ அல்லது எம்எல்ஏக்களோ போய் விஜய் பார்க்கல. அப்ப இங்கெல்லாம் கரெக்டா போன விஜய் அதிமுக ஏன் இப்படி போறாரு அப்படின்னா, விஜயே இதைத்தான் விரும்புகிறார். ஒரு முதல்வராக ஆன பிறகு அதிமுக துண்டாடப்படணுங்கிறது விரும்புகிறாரா அப்படிங்கிற கேள்வி இருந்த பொழுதுதான் விஜயினுடைய தளபதியா இருந்து விஜய் கூட பல படங்கள் நடிச்ச சேலம் பார்த்திபன் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, நாங்க அதிமுகவின் கோட்டையை உடைச்சிருக்கோம் அப்படிங்கிறாரு. அதிமுக உடைச்சிருக்கோம் அப்படிங்கறத அதனுடைய பொருளாக பார்க்கப்படுது. அப்போ இதைத்தான் தாவேக்கா விரும்புகிறதா அப்படிங்கிறது ஒரு பெரிய $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. இதை விரும்பல அப்படின்னா அதிமுக இவங்களோட சப்போர்ட் வேணாங்க, எங்களுக்கு முற்போக்கு சக்திகள் இவ்வளவு பேர் கொடுக்குறாங்க, இதை வச்சு நாங்க ரன் பண்றோம், நீங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா அது வந்து எங்களுக்கு என்டிஏ ஷேடு வந்துடும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கலாம். அப்போ அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அப்புறம் என்ன திமுக அதிமுக தாவேக்கா எல்லாம் ஒரே கூட்டணி. ஆமா, இப்போ விஜய்க்கு என்ன ஒரு பர்சனல் சிக்கல் அப்படின்னா, சட்டசபையில இந்த பக்கம் விஜய் உட்கார்ந்து இருப்பார், அந்த பக்கம் திமுக அதிமுக, இந்த இரண்டு வலுவான கட்சிகளை எதிர்த்து விஜய் வந்து அரசியல் பண்ணணும் சட்டசபைக்குள்ள. வெளியே அப்படிதான் உள்ளே அப்படிதான். இப்போ இந்த இரண்டு வலுவான கட்சிகளை ஏதோ ஒரு கட்சியை வந்து அவருக்கு தோதா உடஸ்டார்னு வச்சுக்கோங்களேன், அந்த இது வந்து அவருக்கு அட்வான்டேஜா போகும். அப்போ அதிமுக பெருசா விஜய் அரசியல் பண்ண முடியாது, ஏன்னா பாதி பேர் இந்த பக்கம் வந்துட்டாங்க. அப்போ அவரோட நரேட்டிவா இருக்கக்கூடிய டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அதுதான் சட்டசபையில தொடரும். அதிமுக வந்து சீன்லே கிடையாது இங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது அதனாலதான் விஜய் விரும்பி சண்முகத்தை பக்கம் நிற்கிறார். இப்போ விஜய் வந்து சண்முகத்தை பக்கம் நின்னார் அப்படின்னா ஆப்வியஸா தெரியும் சபாநாயகர் வந்து யார் பக்கம் நிற்பாங்க அப்படின்ட்டு. அவர் சண்முகத்தை பக்கம் நிற்க வாய்ப்பு இருக்கு. அப்போ சண்முகத்தை சபாநாயகர் வந்து ஆதரவு, ஏன்னா சண்முகம் தரப்பு தான் விஜய்க்கு சப்போர்ட்டா அசம்பிளியில் ஓட் போட்டாங்க. அப்போ சபாநாயகர் தரப்பு சண்முகம் தரப்பை வந்து ஆதரிச்சு, நீங்க தான் உங்க சொல்ற மாதிரி தான் குறவடா, நீங்க தான் அதிமுக ஆதரிச்சு அவங்கள தகுதி நீக்கம் பண்ணாம விட்டான்னு வச்சுக்கோங்களேன், எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ அடுத்த லெவல்ல நீதிமன்றத்திற்கு போய் ரெடி ஆயிட்டார். அவங்களும் தகுதி நீக்கம் செய்தால் 25 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரும். அது ஒரு அடுத்த பெரிய விஷயமா பார்க்க. இதுல அழகு நம்ம இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நாளை காலையில 9 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி தனது வீட்டில மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்காரு. இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்காரு. அப்ப எத்தனை பேர் வருவாங்க, என்ன விவாதிக்கப்படும், விவாதித்த பிறகு என்ன முடிவுகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதற்கு இடையில போன நேற்று முந்தா நாளோ அதிமுகவில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை இவர் பார்த்திருந்தார், அப்துல் கலாமினுடைய அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் பார்த்திருந்தார்.
அதற்கு முன்னாடி முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை பார்த்திருந்தார். அப்போ இந்த சந்திப்புகளுக்கு பிறகு பொன்ராஜ் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்ம அதையும் பார்க்கணும். அவர் என்ன சந்திச்சு பேசினாருன்னா மெயினா EVM குறித்து தான் பேசியிருக்காருன்னு தகவல் சொல்லப்படுது. அப்போ இதற்காக அவர் மீது ஏன் இத்தனை நாளாக தூங்கிட்டு அந்த வழக்கெல்லாம் போட்டு இப்போ அவர் மீது வந்து இந்த வழக்குகள் பதியப்படுதுங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்கு. ரெண்டாவது இப்போ இங்கே வந்து நாளை காலையில் 9 மணிக்கு எடப்பாடி கூட்டுறாரு. இன்னொரு புறம் SP வேலுமணி விஜயபாஸ்கர் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா மாவட்ட செயலாளர் கூட்டம்லாம் வேணாம், வந்து பொதுக்குழுவை கூட்டுங்க, அதில் நம்ம முடிவெடுக்கலாம், 5ல் 2 பங்கு எங்கள்கிட்ட ஆதரவு இருக்கு, தாராளமாக கூட்ட முடியும், நம்ம வந்து இந்த கூட்டினாதான் ஒரு முடிவை நோக்கி நகர முடியும் அப்படின்னு அவங்க ஒரு ப்ரெஷர் போடுறாங்க. ஏன்னா அவர் சொல்றாரு அது அதிமுகவின் சட்ட புத்தகத்தில் இப்படிதான் இருக்கு, 5ல் 2 பங்கு இருந்தால் சிறப்பு பொதுக்குழு ஏதோ ஒரு அவசர காரணத்துக்காக கூட்டலாங்கிறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இவ்வளோ சட்ட ரூல்ஸ் எல்லாம் பேசுறீங்களே, பொதுச் செயலாளர் தான் சட்டசபையில் கொறடாவை நியமிக்கணுங்கிறதும் அதே சட்ட விதி தான், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா, நீங்களா கொறடான்னு நீங்களே செயல்படுறீங்களே நியாயமா அப்படின்னு 2 தரப்புலையும் பெரிய அளவில் வெடிச்சிட்டு இருக்கு. இது இன்னொரு பக்கம் என்னன்னா செங்கோட்டையன் போகிற போக்கில் ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிட்டார். அதாவது செய்தியாளர் சந்திப்பில் கேட்குறாங்க இந்த மாதிரி அமைச்சரவையில் இடம்னு சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு. நாங்கள் சொல்லலை, நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்கிற மாதிரி அவர் இந்த விஷயத்தை கை கழுவிட்டு போயிட்டார். அவர் வெளிப்படையாக அது அரசியலில் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க இத்தனை அமைச்சரவை கொடுத்துருக்கோம், இருந்தாலும் இது வந்து வேலுமணி தரப்புக்கு ஒரு டென்ஷன் கொடுத்துருக்கு. பொது வெளியில் இப்படி சொல்லிட்டாரு, நாளைக்கு எப்படி இருந்தாலும் சினாரியோ மாறலாமே, இவர் பாட்டுக்கு இதுதான் அவங்க உள்ளுக்குள்ள இருக்கா அல்லது அரசியலுக்காக பேசுறாரான்னு ஏகப்பட்ட குழப்பம். அங்கே ஆல்ரெடி இருக்கிறவங்க 2ஆ யோசிச்சுட்டு இருக்காங்க. KC வீரமணியிலிருந்து பெஞ்சமின்லேருந்து பலரும் என்ன சொல்றாங்க, வந்து நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் எப்பவுமே பொதுச் செயலாளர், உங்க 2 மனநிலையில ஊசலாடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இவர் இப்படி ஒரு குண்டை பத்த வைக்கிறது கொஞ்சம் அரசியல் புரசலா இங்க இருக்கலாமா வேணாமா நினைக்கிறவங்கள ஒரே அடியா எடப்பாடி பழனிசாமி பக்கம் கரை ஒதுக்கிடுமே, இந்த செயலை ஏன் அவர் செஞ்சாருன்னு அவங்களும் ஒருவேளை நட்டாத்துல வந்துட்டோமோ செங்கோட்டையனை நம்பி அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு மனக்குமுறல் இருக்குது. ஆமா, நீங்க சொன்னது போல இந்த நாளைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டுறாங்களே எடப்பாடி பழனிசாமி, ஏற்கனவே என்ன நமக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 50 மாவட்ட செயலாளர் வந்து SP வேலுமணி பக்கம் நிற்கிறாங்க போல. அதாவது ஒரு இது சைன் பண்ண சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் சொன்னது போல சிறப்பு பொதுக்குழு கூட்டுறதுக்காண்டி எல்லாத்திற்கும் வேலுமணி தரப்பு வந்து ஸ்பெஷலாக கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க போல் இருக்கு. அவங்க மாவட்ட செயலாளர் இல்லைன்ட்டார் எடப்பாடி, இதெல்லாம் நீங்களே அறிவிச்சிட்டாரு. ஆனால் இருந்தாலும் அந்த பதவியில் இருந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் SP வேலுமணி பக்கம் தான் நிற்கிறோம்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்றாங்க. இப்போ நாளைக்கு வந்து எடப்பாடியால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலர் இருக்காங்களே அவங்க தான் பெருமளவு வந்து கலந்துக்க போறாங்கன்னு தெரியுது. அப்போ அவங்க வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்க, அதற்கப்புறம் ஆலோசனை கூட்டதுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை வந்து இந்த 25 பேரை தகுதி நீக்கம் பண்றதுக்கான அந்த அஸ்திரத்தை வந்து ஏவுவாரா, அதை நோக்கி அவர் வந்து எடுத்து செல்வாரான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இல்லை நீங்க சொன்னீங்க இல்லையா செங்கோட்டையனோட திடீர் ட்விஸ்ட் எடுத்த செங்கோட்டையன் அப்படிதான் வச்சுக்கணும் நம்ம. ஏன்னா இது வரைக்கும் செங்கோட்டையன் தான் இதுக்கு பின்னாடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. செங்கோட்டையன் மட்டும் இல்ல, பாஜகன்றாங்க, சசிகலான்றாங்க, எல்லாருமே சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் அதிமுக உடைச்சதா சொல்றாங்க இல்லையா. இப்போ செங்கோட்டையனை நம்பி தான் வந்து இத்தனை பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, அவரை நம்பி தான் இந்த மாதிரி அமைச்சரோட இடம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்காங்க. அப்படின்னா செங்கோட்டையனோட பேச்சு என்பது அவங்களுக்கே பெரிய ஒரு வியப்பை தான் கொடுத்துருக்கும். ஏன்னா நம்பிக்கை வாக்குறதுல ஓட்டு போட்டோம், அடுத்த 6 மாசத்துக்கு ஃப்ளோ டெஸ்ட் வராது, அப்போ 6 மாசத்துக்கு விஜய்க்கு பிரச்சனை இருக்காது. இப்போ அமைச்சரவையில் இடம் கொடுப்போம்னு சொல்லிட்டு நம்பி வந்து அவங்களுக்கு ஆதரவு வாக்களிச்சு திடீர்னு பேக் அடிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஷாக்கிங் கூட தான் இருப்பாங்கன்னு தெரியும். இல்லை அதில் என்னன்னா இப்போ இந்த அமைச்சர்கள் வராங்க அப்படின்னா அவங்க வெறும் அமைச்சர்கள் இல்லை, அவங்க கடந்த கால ஊழல் புகார்கள் குற்றச்சாட்டுகள் எல்லாமே தாவேக்க அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும். அது ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்க தாவேக்காவுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அந்த ஒரு அலர்ட்டு இருக்கு அவங்களுக்கு. ரெண்டாவது நம்ம ஏன் அவங்களுக்கு இவ்வளோ தூரம் கொடுத்துட்டோம், ஒரு அமைச்சரவையில் இடம் கொடுத்துட்டோம்னா அந்த முற்போக்கு முகம் அப்படிங்கிறது காலி ஆகிடும். ஏன்னா அவங்க NDAல கூட்டணியில் இருந்தவங்க, பாஜக சொல்லி வாக்குகள் வாங்கிட்டு வந்தவங்க, அவங்களுக்கு நம்ம அமைச்சரோட இடம் கொடுத்தோம்னா அப்புறம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இடதுசாரிகள் திரும்ப என்ன சொல்லியிருக்காரு, ஒருவேளை அதிமுக அமைச்சரோட இடம் பெற்றால் விசிக இடதுசாரிகளோடு சேர்ந்து ஒரு முடிவெடுக்கும் அப்படின்னு அவர் ஒரு அச்சுறுத்தல், அவர் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. அப்போ நம்ம இதையெல்லாம் சேர்த்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. இப்போ இது வரைக்கும் விஜய் 10 அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க அப்படின்னா இன்னும் 22 அமைச்சரவைகள் வந்து காலியாக தான் இருக்கு, 22 அமைச்சர் வந்து இன்னும் பொறுப்பேற்கல. அப்போ அவங்கெல்லாம் யார் யார் வருவா, அது பெரிய குழப்பம் அரசில் நடந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் சமாளிக்க தான் விஜய் வந்து இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாரு. நைட்டு 10 மணியோட முடிஞ்சிருச்சு டாஸ்மாக்னு, முடிந்த விஷயங்களை மறுபடி புதிதாக வந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறதும், சென்னையில் இறப்பு சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் வாட்ஸ்அப்லேயே வாங்கிக்கலாங்கிற மாதிரியான பழைய செய்திகளையே புதிதாக அப்டேட் பண்ணி சொல்றதுமே இதனுடைய ஒரு திட்டம் தான், இந்த விஷயங்களை மறைக்கடிக்கிறதுக்கான இன்னொரு காரணம் தான் அப்படிங்கிற விஷயம் பேசப்படுது. ஆமா, அதில் விஜய் என்ன பிளான் பண்ணாருன்னா 2 அமைச்சரையும் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணவருக்கு இப்படி திடுதுப்புன்னு அதிமுக காரங்க வந்து சப்போர்ட் பண்ணதான் அவருக்கு வந்து என்ன சொல்றது இப்படி எடுத்து போறது புரியல. பண்ணியிருந்தாலும் விஜய் போய் பார்த்துருக்க கூடாது. முதல்வரான
அப்படின்னு இவர் பார்த்தார் இல்லையா, அதுதான் பெரிய டிராபேக் ஆயிடுச்சு. இவர் நம்பி வந்த திமுகவில் இருந்து வந்த கூட்டணி கட்சிகளுக்கு அது பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. ரெண்டாவது அழகு, இன்னைக்கு கேரளாவில் சிஎம் ஆக வி டி சதீசன் பதவி இருக்கிறார். ஆமா, காங்கிரஸ் சேர்ந்த. ஆமா, அங்க வந்து போறதாக இருந்துச்சு விஜயோடைய பயணத்திட்டம். ஆனா திடீர்னு அவர் வந்து போகல. அது வந்து என்ன, ஆமா, அது என்ன காரணங்கள் அப்படின்னு தேடி பார்த்தோம்னா, முதல் விஷயம், புரோட்டோகால் படி ஒரு சிஎம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் வந்து பிரதமரை பார்க்கணும். ஒரு நிகழ்ச்சின்னு வந்துட்டா அது பிரதமர் பார்க்குற மாதிரி தான் இருக்கணும். வேறு மாநில நிகழ்ச்சிகளுக்கு போகிறத விட மரபுப்படி இது சரியில்லை. ஒன்றும் பெரிய தவறு இல்லை, ஆனால் மரபுப்படி இது சரியில்லைங்கிறதுனால இப்படி சொன்னாலும் பின்னணியில் காங்கிரஸோட விஜய்க்கு ஒரு மனக்கசப்பு வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது அதிமுக சப்போர்ட் பண்ணுது நமக்கு, காங்கிரஸ் எதுக்கு தேவையில்லாத லக்கேஜ், வெறும் 5 பேருக்கு 2 அமைச்சரவை கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோநிலைக்கு வந்துட்டதாக சொல்லப்படுது. அந்த அடிப்படையில் இந்த விஷயங்கள் வந்து வாதிக்கப்பட்டு வருது. ஆமாம், இன்னும் பல காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க அவங்க. ரெண்டாவது, விஜய்க்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சிக்கலே வந்து இன்னும் தீர்ந்த பாடு இல்லை. இப்போ அவர் வந்து அந்த கேரளாவுக்கு போகிற அளவுக்கு இன்னும் ஒரு ஃப்ரீ ஆகலை. இன்னொரு விஷயம் என்னன்னா பாதுகாப்பு குறைபாடுகள் தான். அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேரளாவில் கூட்டம் கூடிடும். ஏன்னா ஏற்கனவே பல விஐபிக்கள் அந்த மேடைக்கு வராங்க. இப்போ விஜய்க்கு மட்டும் இந்த அளவுக்கு கூட்டம் வந்துட்டாங்க அப்படின்னா அது இன்னும் மேபி அசம்பாவிதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் விஜய் வெற்றி பெற்ற உடனே கேரளாவில் பல இடங்கள்ல விஜய் கட்சி வந்து அங்கே அமைப்பு கட்டிட்டு இருக்காங்க. இப்போ தொடர்ந்து திருச்சூர்லனா எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்து பேசுறாங்க, விஜயோட கொள்கையை பற்றி பேசுறாங்க, எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்லாம் வைரலாக போயிட்டு இருக்கு. இப்போ அதனால காங்கிரஸ்காரங்க ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க. ராகுல் காந்தி வந்திருக்காரு, பிரியங்கா காந்தி வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. நீங்க பதவி இருக்கிறது நாங்க வந்தோமே, இப்போ எங்க நபர் ஒருத்தர் பதவி இருக்கிறார், நீங்க வரலையே, அல்லது உங்க சார்பாக யாரோ ஒருத்தர் அனுப்பி வச்சிருக்கலாமே, அதுவும் இல்லையேங்கிறது தான் அவங்களுடைய ஏக்கமா இருக்கு. இப்போ நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி, அதை தான் பார்க்க போகிறோம். வினோத செய்தி. கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் ஒரு 23 வயது இளைஞர், அவர் வந்து இப்போ போலீஸ்காரங்க கைது பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, அதே பகுதியை சேர்ந்த 17 வயது ஒரு பெண்ணை வந்து ஒரு லவ் பண்ணிட்டு இருக்காரு போல் இருக்கு. அதுக்காக கைது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கேளுங்க. அந்த சிறுமி தான், அந்த சிறுமியோட பெற்றோர் வந்து இந்த பையனை கூட்டு கண்டிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கண்டிச்சிருக்காங்க. உடனே ஒரு கோவப்பட்டு இவரும் அந்த சிறுமியும் வந்து ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க போல. லவ் பண்ணதுனால தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க போல. அப்புறம் அந்த சிறுமியோட பெற்றோர் வந்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி பொண்ணை வந்து கார்த்திக் அப்படின்றவர் கடத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லொக்கேஷன்லாம் கண்டுபிடிச்சி 2 பேரும் போலீஸ்காரங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன பையனா கார்த்திக்கு இந்த மாதிரி நான் வந்து ஒரு சிறுமியை லவ் பண்ணிட்டேன், வந்து போக்சோ கேஸில் வழக்கு ஃபைல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்தவர் என்ன பண்ணியிருக்காரு, கையில் ஒரு சாவி வச்சுருந்தார் போல. இந்த சாவியை அப்படியே வாயில போட்டார். நம்ம வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவோட சாவியை வந்து வாயில போட்டார். அதை பார்த்தா போலீஸ்காரங்க என்ன அப்படி திடீர்னு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த சாவி வந்து தொண்டையில் சிக்காமல் வயிற்று பகுதியில் போய் இதாகிடுச்சு போல் இருக்கு. அப்புறம் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை, நீங்கள் அவருக்கு வாழைப்பழங்களை வாங்கி கொடுங்க, அது இயற்கை உபாதை மூலமா வெளில வந்துடும் சொல்லிட்டாங்க போல. ஆமா, சொல்றப்ப எனக்கு உடலெல்லாம் ஒரு மாதிரி ஜில்லு ஜில்லுன்னு ஒரு மாதிரி. போலீஸ்காரங்களும் கிட்டத்தட்ட 10 கிலோ வாழைப்பழம் வாங்கி சாப்பிட வச்சு இயற்கை உபாதை மூலியமா சாவி வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க. அவர் சூசைட் பண்றவரு அவரு பெருமூச்சு விட்டுருப்பார். ஆமா, அதாவது போக்சோ கேஸ்ல அரெஸ்ட் ஆயிட்டா வாழ்க்கையே போயிருமே அப்படின்ற பயத்துல வந்து சூசைட் ட்ரை பண்ணியிருக்காரு போல. அதனால சாவியை போட்டாராம். அதனால தொண்டையில சிக்கி பண்ண மூச்சு விட முடியாம போயிரும்னு சொல்லிட்டு பயந்து இது பண்ணிட்டாரு போல் இருக்கு. அதனால இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை காப்பாத்திருக்காங்க. அதனால போலீஸ்க்கும் நிம்மதி, அவருக்கும் நிம்மதினு சொல்லுவாங்க. தவறான முன்னுதாரணம். இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிற எல்லாருக்குமே இது ஒரு பெரிய பாடமாக தான் இருக்கும். பேசும் அழகு. மீண்டும் பல செய்திகளோட நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். பத்தி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.